Hi friends, welcome to Gentac channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 4 VAO ஒரிஜினல் வினாத்தாள் 2019 1/9/2019 அன்று நடந்தது. பொதுத்தமிழ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பொது அறிவு பார்க்கலாம். நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். மொரோக்கோ நாட்டில் சஹாரா பாலைவனத்தில் அமைந்துள்ள நூர் காம்ப்ளெக்ஸ் உலகின் மிகப்பெரிய அளவில் அமைந்துள்ள அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலையாகும். சூரிய ஆற்றல் இயக்கமுறை அடிப்படையில் மின்சாரமாக மாற்றப்படுகிறது. தற்போது இதில் 3 ஆலைகள் உள்ளன. 100 அப்படிங்கிறது 170 மெகாவாட், 102 அப்படிங்கிறது 200 மெகாவாட், 103 அப்படிங்கிறது 150 மெகாவாட். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. அதன் மைய கருத்து காற்று மாசு. இதில் 1, 2 ஆகியவை சரி. கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. இது நம்ம ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். விளக்காமன விட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? நீட்டூர் சீனிவாச ராவ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோரின் மகாசாசனம். பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? 1921. பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924ஆம் ஆண்டு. ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை செர்டோலி செல்கள். கூற்று ஏ, கூற்று ஆர். இதில் கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பதற்கு ஏவிற்கான சரியான விளக்கம். கூற்று ஏ என்ன அப்படின்னா, இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளை சிரைந்தவை. சரி. சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். இதுவும் சரி. எந்த கூற்று தவறானது? ஆன்சர் டி. சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது தவறு. மீதி எல்லாமே சரி. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். சரி. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நகரிகம் மலர்ந்தது. சரி. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். இதுவும் சரி. இதுதான் தவறான ஆன்சர். அடுத்து, மத்திய அரசால் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத் எண் யாது அப்படின்னா ஷரத் 269. ஷரத் 269 மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகள். ஷரத் 268 மத்திய அரசால் வரிகள் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிகள். ஷரத் 201 ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக மசோதாவை வைத்திருத்தல். ஷரத் 272 வரிகள் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு தேவைப்பட்டால் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பகிர்ந்தளிக்கப்படலாம். 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி எது அப்படின்னா நிலவரி. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது? 51A. இந்திய அரசியலமைப்பில் சரண் சிங் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் பகுதி 4A அடிப்படை கடமையாக சேர்க்கப்பட்டது. இதில் உள்ள 51A என்ற ஷரத்தில் மொத்தம் 10 கடமைகள் இருந்தன. பின்னர் 2002ஆம் ஆண்டு ஏற்பட்ட சட்டத்திருத்தத்தின் மூலம் ஒரு கடமை சேர்க்கப்பட்டு தற்போது மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. 6 வயதிலிருந்து 14 வயது வரை அனைவரும் கட்டாய கல்வி வழங்க வேண்டியது பெற்றோரின் அல்லது பாதுகாவலரின் கடமையாகும். இந்த கல்வி உரிமை 11வது கடமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அப்படின்னா சொத்துரிமை. அடுத்து, மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். இந்திய ரயில்வே மண்டலம் தலைமையிடம். மத்திய ரயில்வே மண்டலத்துக்கு தலைமையிடம் எது அப்படின்னா மும்பை. தென்மேற்கு ரயில்வேக்கு ஹூப்ளி. வடக்கு ரயில்வே டெல்லி. மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னா பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. நதி மற்றும் உருவாகும் இடம் சிந்துங்கிறது பெக்காசு பனியாறு, பிரம்மபுத்திரா கெமாயுண்டங் பனியாறு, கோதாவரி திரையம்பகேஸ்வரர் பீடபூமி, மகாநதி சிகவா. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தீன் பெயர்களோடு தொடர்புபடுத்தவும். லெட் அப்படிங்கிறது பிளம்பம், ஆன்டிமனி அப்படிங்கிறது ஸ்டிபியம், டின் அப்படின்னா ஸ்டேனம், பொட்டாசியம் அப்படிங்கிறது காலியம். அடுத்து, தனிமங்கள் மற்றும் லத்தீன் பெயர்கள். சோடியத்தோட லத்தீன் பெயர் நேட்ரியம், பொட்டாசியம் லத்தீன் பெயர் காலியம், அயன் அப்படின்னா ஃபேம், காப்பர் குப்ரம், சில்வர் அர்ஜெண்டம், டின் ஸ்டேனம், ஆன்டிமனி ஸ்டிபியம், டங்ஸ்டன் வால்ஃப்ரம், கோல்டு ஆரும், மெர்க்குரி ஹைட்ரார்ஜிரம், லெட் அப்படிங்கிறது பிளம்பம். பட்டியல் 1 பட்டியல் 2. கிரகம் இயற்கை துணைக்கோள்கள். செவ்வாய் 2 துணைக்கோள்கள், வியாழன் 63 துணைக்கோள்கள், சனி 60 துணைக்கோள்கள், யுரேனஸ் 27 துணைக்கோள்கள்.
விளக்கம் 2020 நிலவரப்படி கோள்கள் மற்றும் இயற்கை துணைக்கோள்கள். புதனுக்கு துணைக்கோள்கள் இல்லை 2020 நிலவரப்படி. வெள்ளிக்கு துணைக்கோள் இல்லை. பூமிக்கு துணைக்கோள் 1, செவ்வாய்க்கு துணைக்கோள் 2, வியாழனுக்கு துணைக்கோள் 79, சனிக்கு துணைக்கோள் 82, யுரேனஸ்க்கு துணைக்கோள் 27, நெப்டியூனுக்கு துணைக்கோள் 14. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். பிரான்சில் உள்ள கட்சி முறை எது அப்படின்னு கேட்டால் பல கட்சி முறை. கட்சி முறைகளின் வகைகள் எத்தனை கொடுத்துருக்காங்க? ஒரு கட்சி, இரு கட்சி, பல கட்சி முறை. ஒரு கட்சி முறை உள்ள நாடுகள் சீனா, வியட்நாம், கியூபா, சிங்கப்பூர். இரு கட்சி முறை உள்ள நாடுகள் அமெரிக்கா, மக்களாட்சிவாதிகள் மற்றும் குடியரசுவாதிகள், அமெரிக்கா மற்றும் ஜமாய்க்கா. பல கட்சி முறை நாடுகள் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, ஸ்வீடன். இந்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது அப்படின்னு கேட்டால் ஜல் சக்தி அபியான். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மறைமுக தேர்தல் முறை. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1, 2 ஆகிய இரண்டுமே சரி. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டு, இதுவும் சரி. ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார், இதுவும் சரி. பொறுத்துக. சமயங்கள் சார்ந்த நூல்கள். நூல் சமயம் ஆசிரியர் தேம்பாவணி கிறிஸ்தவ சமயம், இதனுடைய ஆசிரியர் வீரமா முனிவர். சீரா புராணம் இஸ்லாம் சமயம், உமர் புலவர் ஆசிரியர். பகவத்கீதை இந்து சமயம், வேத வியாசர். திரிபிடகம் புத்த சமயம், புத்தரின் போதனைகளின் தொகுப்பு. பின்வரும் ஒருவித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஐந்தங்க மலர் காணப்படுகிறது அப்படிங்கிறது தவறு, மீதி எல்லாமே சரி. விதை ஒரு வித்தலையை கொண்டது சரி. இலைகளில் இணைப்போக்கு நரம்பு அமைவு காணப்படுகிறது சரி. சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது, இதுவும் சரி. இது பகுதிகள் ஒரு வித்தலை தாவரம், இரு வித்தலை தாவரம். மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது, இதுதான் தவறானது. மீதி இருக்கிற எல்லாமே சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாரிபடா காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம். பாரிபடா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது. 1 மற்றும் 2 சரியானது, 2 கூற்றுமே சரியானது. இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில்வே சேவை கொண்ட டேஸ் நகரமாகும், 6வது நகரமாகும். இந்திய மெட்ரோ ரயில் போக்குவரத்து. இந்தியாவில் 8 பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது. அவைகள் கொல்கத்தா, சென்னை, புதுடில்லி, பெங்களூர், குர்கையோன், மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி. அதிக மக்களை விரைவாக ஏற்றி செல்லும் அமைப்பாக கருதப்படுகிறது MRTS. இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட முதல் நகரம் எது அப்படின்னா கொல்கத்தா. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னிபெசன்ட். சூரிய ஒளி மூல மின்சாரம் ராமகிருஷ்ணா மடம். தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எந்த ஆன்சரும் கொடுக்கல. 2015ஆம் ஆண்டு ஜூன் 15 அன்று தகவல் அறியும் சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் 2005 அக்டோபர் 12ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. இதனால் பொது நிறுவனங்கள் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் அறிந்து கொள்வது பொதுமக்களின் அடிப்படை உரிமையாகும். அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது டிசம்பர் 9, 1946. வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி 29 ஆகஸ்ட் 1947. மாநில அவையின் முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது 13 மே 1952. முதல் மக்களவை கலைப்பு அப்படிங்கிறது ஏப்ரல் 4, 1957. பின்வரும் புரோகேரியாட்டி செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? 1 மற்றும் 4 சரி. தெளிவான உட்கரு கிடையாதுங்கிறது சரி. சவ்வினால் சொல்லப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாதுங்கிறதும் சரி. 2 மீட்டர் குவிய தொலைவு உடைய குழி லென்ஸின் திறன் -0.5 டயாப்டர். இதுதான் 2 மீட்டர் குவிய தொலைவு உடைய குழி லென்ஸின் திறன். மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் K2CR2O7. 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகில் முதல் மெட்ரோவாக உருவாக்க முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது? டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் காண்ட்லா. கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிர்களை இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிர்களை இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் முழு சேர்க்கை. காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரி? 1 மற்றும் 3. காரங்கள் நீரில் கரைந்த ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. R.D. பானர்ஜி என்பவரால் 1922இல் கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஜெர்ஷா. 2017-2018 தமிழ்நாட்டில் தனி நபர் வருமானம்
$22,200. பின்வருவனவற்றில் தவறானவை எவை? 2 மற்றும் 4. NaHCO3 பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. CaOCl2 ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. இது 2 தவறு, மீதி 2 சரி. Na2CO3 கடைநீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. CaSO4 12H2O முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது. சலவை சோடா Na2CO3 இது கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. வீடுகளில் சுத்தப்படுத்தும் பொருளாக பயன்படுகிறது. சமையல் சோடா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. ரொட்டி சோடா என்பது சமையல் சோடாவும் டாட்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவையாகும். இது கேக் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது. இது அமில நீக்கில் உள்ள ஒரு பகுதி பொருள். காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மையை நடுநிலையாக்கிறது. சலவை தூள் இது குடிநீர் உள்ள பாக்டீரியாவை அழிக்க பயன்படுகிறது. இது பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. பாரிஸ் சாந்து இது முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கவும் சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்யவும் பயன்படுகிறது. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? பிரிவு 21. ஆசியாவில் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் இது? சென்னை. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது? 6 நிலைகளை கொண்டுள்ளது. எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது? 15 ஆகஸ்ட் 2014. 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத்தேர்வில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? 54. மெண்டிபதா ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலயா. முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திரா. டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது? சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். பின்வருவற்றில் சரியானது எது? ஆன்சர் ஏ. சுவாச வீதம் வெளியிடப்படும் CO2 அளவு பயன்படுத்தப்படும் O2 அளவு. G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சி எவ்வளவு அப்படின்னா 7.5% இருக்கும். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறு பிளவு ஆண்டு. இடம் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள். இதுதான் அதோடைய முக்கிய தலைவர்கள். கான்பூர் நானா சாஹிப் மற்றும் அவரது படைத்தளபதி தாந்தியா தோப். டெல்லி 2ஆம் பகதூர் ஷா பேரரசராக அறிவிக்கப்பட்டார். லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால். மத்திய இந்தியா ராணி லட்சுமிபாய். பிரெய்லியின் படைவீரர்கள். பீகார் கன்வர் சிங். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சமத்துவ உரிமை அப்படிங்கிறது விதிகள் 14 முதல் 18 உரிமை. சுதந்திர உரிமை அப்படிங்கிறது விதிகள் 19 முதல் 22 வரை. அரசியலமைப்பிற்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது விதி 32. சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது விதி 25 முதல் 28 வரை. சமத்துவ உரிமை 14 முதல் 18. சுதந்திர உரிமை 19 முதல் 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 முதல் 24. சமய சுதந்திர உரிமை சரத் 25 முதல் 28. பண்பாடு மற்றும் கல்வி உரிமை 29 முதல் 30. அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை 32. உட்கல் சமவெளி டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒடிசா. 0 டிகிரி தீர்க்கரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1N1 வைரஸ். 40 சென்டிமீட்டர் வளைவாரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு எவ்வளவு அப்படின்னா 20 சென்டிமீட்டர். ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் 10 N அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியிலிருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு 20 N. முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் வோல்டா. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது 9 வருடங்கள். GST இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா ஜூலை 1, 2017. சடுதி மற்றும் கோதுமை வகை அப்படிங்கிறது சார்பதி சொனோரா. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது? மிர்சாபூர். இந்தியாவின் மர்க்க தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது அப்படின்னா மிர்சாபூர். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார்? நர்த்தகி நட்ராஜ். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஸ் ஆகும்? 74வது சட்ட திருத்தம். கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? புதுச்சேரி. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையாது 543. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் யார்? முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? முதலாம் பராந்தகன். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். ஒரு மின் வேதிக்கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை எது அப்படின்னா
ஆக்சிஜன் ஒடுக்கம். பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். பூச்சிகளை கொல்ல பயன்படும் வேதிப்பொருட்கள் பூச்சிக்கொல்லிகள் எனப்படும். DDT அப்படின்னா ட்ரைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். மாலத்தியான் இதுவும் ஒரு பூச்சிக்கொல்லி. பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா போட்டாக்ஸ் கலவை. பூஞ்சைகளை அழிக்க உதவும் வேதிப்பொருட்கள் பூஞ்சை கொல்லிகள். களைக்கொல்லிகள் அப்படிங்கிறது களைகளை அழிக்க பயன்படும் வேதிப்பொருட்கள் களைக்கொல்லிகள். 2,4 - 2,4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். எலிக்கொல்லிகள் அப்படிங்கிறது எலிகள், சுண்டெலிகள், அணில்கள் போன்ற கொறிக்கும் விலங்குகளை கொல்ல பயன்படும் வேதிப்பொருட்கள் எலிக்கொல்லிகள் எனப்படும். துத்தநாக பாஸ்பேட், ஆர்சனிக் போன்றவை. தேங்க்யூ.